டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். மனிதனுடைய ராஜ உறுப்புகள் மூளை, இதயம், சிறுநீரகம், ஈரல், நுரையீரல், செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம் இவை அனைத்தும் ஒரு சேர வேலை செய்யும் போது உடலுடைய இயக்கமும் உடலில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளும் சீராக இருக்கும் போது உடல் இளமையாக ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த உறுப்புகளில் ஏதேனும் ஒரு உறுப்பு அதோடைய செயல்பாடை இழக்கும் போது, குறிப்பாக கழிவு நீக்கத்திற்கு தேவையான உறுப்பாக இருக்கக்கூடிய சிறுநீரகமோ, செரிமான மண்டலமோ, வியர்வை மண்டலமோ, உடலில் இருக்கக்கூடிய நீர் கழிவுச்சத்தை வெளியேற்றக்கூடிய இருக்கக்கூடிய மண்டலங்களும் சீராக வேலை செய்ய முடியாமல் போகும்போது நம்முடைய இயக்கமே நின்று போய்விடுவதை பார்க்கிறோம். நம்முடைய சிறுநீரகங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 180 to 200 லிட்டர் அளவுக்கு தண்ணீரை, இரத்தத்தை சுத்திகரிப்பதை பார்க்கிறோம். 200 லிட்டர் தண்ணீரை, இரத்தத்தை நம்ம உடம்பு சுத்திகரித்து கொண்டிருக்கிறதுனா உங்களுக்கு ஒரு 50 வருஷம் ஆச்சுன்னா எத்தனை 1000 லிட்டரை அது சுத்திகரித்து இருக்கிறதுன்னு பாருங்க. நீங்க லட்சம் ரூபாய் செலவு செய்து வாங்கக்கூடிய ஒரு ஆர்ஓ அவ்வளவு லிட்டர் தண்ணீரை சுத்திகரிக்குமா? ஆனால் நம்முடைய சிறுநீரகங்கள் சுத்திகரிக்கிறது. ஆனா அதையும் மீறி சிறுநீரகங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளை முழுமையாக புரிந்து கொள்ளாமல், சிறுநீரக சிரமங்களை புரிந்து கொள்ளாமல், சிறுநீரகம் தான் பலமிழந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அறிகுறிகளை முற்றிலுமே உணராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதுனாலதான் சிறுநீரக செயலிழப்பு நோயின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஒரு கிராமத்தில் ஒரு ஆளுக்கு நாம் கேள்விப்பட்டது போய் நம்முடைய நட்பு வட்டாரங்கள்ல, நம்முடைய சொந்தக்காரங்கள்ல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறதை பார்க்கும். இதை ரொம்ப கவனத்தோட நம்ம கையாளணும். இன்னைக்கு ஒரு நோய் வருவதற்கு முன்பு உடல் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளை நாம் புரிந்து கொண்டு, இன்னைக்கு எப்படி ப்ரீ டயாபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் மருத்துவ உலகத்துல ரொம்ப பிரசித்தமாயிருக்கோ, அதே போல ப்ரீ கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய கான்செப்டும் இன்றைக்கு மருத்துவ உலகத்துல ரொம்ப பிரசித்தமாகி கொண்டு வருவதை பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயங்களை மாற்ற நாம் எடுக்க வேண்டிய முயற்சியில, முறையான முயற்சியில முதல்ல சிறுநீரகம் செயலிழந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய 5 அறிகுறிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 5ல ஏதாவது 3 உங்களுக்கு இருக்குன்னா உடனடி மருத்துவ ஆலோசனை தேவை, மருத்துவம் மற்றும் மருந்துகள் தேவை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. முதல் அறிகுறி, கிட்னி ஃபெயிலியர் வருதுனாலே நம்ம உடம்புல ஏற்படுற முதல் அறிகுறி என்னன்னா, சிறுநீர் கழிக்கும் போது நுரை சேர்ந்து கழிகின்ற ஒரு நிலை இருப்பதை பார்க்கிறோம். தண்ணீர் குடிக்கிறோம், நிறைய வகையான உணவுகளை நாம் ஃபாலோ பண்றோம். கோலா குடிக்கிறோம், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், தண்ணீர், குளிர்ந்த தண்ணீர், வெந்நீர், விதவிதமான திரவங்களை குடிக்கிறோம். சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து இவை அனைத்தும் செரிமானம் அடைந்து ரத்தத்தில் கலந்து வெளியில் செல்லும் போது அந்த வெளியில் செல்லுகின்ற சிறுநீர்ல கழிவுகள் மட்டும்தான் வெளியேற வேண்டுமே தவிர சத்துக்கள் வெளியேறக்கூடாது. ஆனா கழிவுகள் வெளியேறுவது போலவே உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களும் வெளியேறினா அந்த இடத்துல தான் சிறுநீர் கழிக்கும் போது பயங்கர துர்நாற்றம் ஏற்படுவதை நீங்க பார்க்க முடியும். நுரை நுரையாக சிறுநீர் செல்வதை பார்க்க முடியும். சர்க்கரை நோயாளிகள் அனைவருக்குமே இந்த சிரமம் இருப்பதையும், சர்க்கரை நோயாளிகளை விட சிறுநீரக செயலிழப்பு இருக்கக்கூடிய, இரத்த கொதிப்பு இருக்கக்கூடிய நோயாளிகள் நிறைய பேருக்கு இந்த சிரமம் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, கால்களில் ஏற்படுகின்ற வீக்கம். காலை நேரங்கள்ல கால்களை பார்க்கும்போது சப்பென்று வத்தி போயிருப்பதும், மாலை நேரங்கள், மதிய நேரங்கள் ஆகும்போது இந்த கால்கள் அனைத்துமே முழுமையாக வீங்கி போய் கிடப்பதும், ஓய்வுக்கு பிறகு மாற்றம் அடைவதும், ஓய்வுக்கு முன்பு அல்லது வேலைக்கு முன்பு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அளவுல வீங்கி போய் கிடப்பதும் நம்ம பார்க்க முடியும். இது இரண்டாவது முக்கியமான அறிகுறி. நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கால் வீக்கம் ஏற்படும் போது இது இரத்த சோகையோட வெளிப்பாடாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்துல கவனிக்காம விட்டுருவாங்க. நிறைய ஆண்கள், நான் பார்க்கின்ற வேலை நின்று பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கிறது, எங்க குடும்பத்துல யாருக்குமே கிட்னி ஃபெயிலியர் கிடையாதுங்க, அப்ப எனக்கு எப்படிங்க வரும்னு சொல்லி அலட்சியப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். காலையில் நீங்க போடக்கூடிய செருப்பு இல்ல உங்களோட ஷூ மாலை நேரங்கள்ல வீக்கமடைந்து நடக்க முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்குது அப்படின்னா நிச்சயமா இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடியது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், வாயில் ஒரு இரும்பு சுவை, கசப்பு சுவை, துர்நாற்றம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்.
நாக்கில் இருக்கக்கூடிய எச்சில் கொகவென்று இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு அப்படின்னா அதுவே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வாய் துர்நாற்றம் இருக்கு சார், நான் நிறைய வாய் கொப்பளிக்கிறேன், பிரஷ் பண்றேன், என்ன செய்தாலும் என்னுடைய வாய் துர்நாற்றம் மாறவில்லைன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க கிட்னியை முதல்ல செக் பண்ணுங்க. காலையில எழுந்துக்கும் போது நாக்கெல்லாம் கொழன்னு இருக்கு, மதிய நேரம் ஆகும்போது நாக்கெல்லாம் கொழன்னு இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுடைய கிட்னியை செக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நேரங்கள்ல இதற்கும் அதற்கும் நிறைய தொடர்பு உண்டு. 4வது கடுமையான சோர்வுங்க. இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு உடல் சோர்வோடு நம்ம குடும்பத்துல ஒரு 18 வயது பெண்ணோ 19 வயது ஆணோ யார் இருந்தாலும் கிட்னியை செக் பண்றதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கிட்னி ஃபெயிலியர்லாம் ஒரு காலத்தை 40-50 வயசுல ஒரு நோயோட வெளிப்பாடாக இருந்தது. இன்னைக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர்லாம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு கூட ஏற்படுவதை பார்க்கிறோம். நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய நோயும், இந்த நோயுடைய புரிதலற்று இருக்கக்கூடிய பெற்றோர்களால, இந்த நோய்களுடைய புரிதலற்று இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினரால 12 வயது 15 வயதிலேயே கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். கவனத்தோடு இதை கையாள வேண்டும். 5வது ரொம்ப முக்கியமானது கடுமையான துர்நாற்றம் சிறுநீரில் வெளியேறுவது. நம்ம வீட்டில் யாருக்காவது கிட்னி ஃபெயிலியர் இருக்குன்னா அவங்க ஒரு முறை பாத்ரூம் போயிட்டு வந்தாங்கன்னா என்னதான் நீங்க 1க்கு 2 பக்கெட் தண்ணியை போட்டு ஃப்ளஷ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய துர்நாற்றம் போகாது. நம்மளே யோசிப்போம், ஏன் இவ்வளவு துர்நாற்றம் வருது, என்ன காரணமாக இருக்கும், தொற்று இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆனா கிட்னி வேலை செய்தான்னு செக் பண்ணி பார்க்க மாட்டோம். அப்ப அந்த மாதிரி ஏற்படுகின்ற ஒரு நிலை வரும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? கிட்னி ஃபெயிலியர் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சைலண்ட் கில்லராக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு செயலிழந்து போய் கொண்டிருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ 5 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த 5ல் 3 உங்களுக்கு இருக்கா, உடனடியாக உங்கள் கிட்னியை செக் பண்ணணும். ஆரம்ப நிலை கிட்னி ஃபெயிலியரா, கிட்னியில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் டேமேஜ் ஆயிருக்கா, தொற்றுக்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிட்னி ஃபெயிலியரா, எதனால் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை நீங்கள் வைத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே, சார் கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுற மாதிரி இருக்கு, எப்படி சார் நான் கிட்னி ஃபெயிலியரை ப்ரிவென்ட் பண்ண முடியும்? அழகான 5 வழிகள் நான் சொல்லித்தரேன். வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ். முதலாவது, நீங்க சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய உப்புச்சத்தையும் பொட்டாசியம் சத்தையும் கட்டுப்படுத்த முடியுமான்னு பாருங்க. மதுரையிலிருந்து எனக்கு ஒரு தம்பதிகள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த தம்பதிகள் அவர் கல்ஃப்ல ஒர்க் பண்றாரு, லீவுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரே காய்ச்சல், ஒன்றுக்கு போகும்போது எரிச்சல், வலி, நுரை ஒன்றுக்கு, சிவப்பாக ஒன்றுக்கு போன உடனே பயந்து போய் பார்க்கும்போது அவருடைய கிரியாட்டினின் அளவு 13 இருந்தது. உடனே டாக்டர்ஸ் டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க பயந்துட்டாங்க. டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன பண்ணுறது, தொடர்பு கொண்டாங்க. நான் மதுரை வருவதுக்கு 2 வாரம் ஆகும், என்ன பண்ண முடியும் சார், எங்களால் அங்கே வர முடியல அப்படின்னும் போது முதல்ல நான் கொடுத்த அட்வைஸ், உணவில் உப்புச்சத்தையும் பொட்டாசியம் சத்தையும் குறைங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்ற உணவு எதாக இருந்தாலும், அரிசி சோறாக இருந்தால் வேக வச்சு சாப்பிடுங்க, காய்கறியாக இருந்தால் தண்ணியில் போட்டு வேக வச்சு வடிகட்டி அந்த காய்கறிகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கரெக்டாக அதை பண்ணிட்டு ஒரு 2 வாரம் கழித்து என்னை பார்க்கும்போது அவங்களோட கிரியாட்டின் அளவு வெறும் 9 தான் இருந்தது. அவங்கள பார்த்த கிட்னி மருத்துவரே அதை பார்த்து, பரவாயில்ல உடம்பு ரெஸ்பாண்ட் ஆகுது, உடனடியாக டயாலிசிஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நான் கொடுக்குற மருந்துகளை சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்துருந்தாரு. அதோட என்னை சந்திச்சாங்க. எதற்கு சொல்றேன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னோன்னா நம்ம எல்லார் மனதிலும் பயம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த பயம் வரும்போது நம்ம என்ன பண்றோம், என்ன செய்யணும்னு தெரியாம இந்த கஷாயத்தை குடிக்கலாமா, அந்த கஷாயத்தை குடிக்கலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமான்னு ஓட ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இந்த ஓட்டத்தை முதல்ல நம்ம நிறுத்தணும். அப்ப முதல்ல செய்ய வேண்டியது, உடம்புல உப்பை அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம முதல்ல குறைக்கணும். அந்த மாதிரி நம்ம குறைச்சோம்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. இது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது. 2வது, உடம்புல வேர்வையை வரவழைக்கணும். இந்த சிறுநீரக செயலிழப்புல இன்னொரு முக்கியமான அறிகுறி, வேர்வை வர்றது திடீர்னு நின்று போயிடும். முதல்லலாம் நம்ம சும்மா உட்காந்துருப்போம், ஃபேன் இல்லைனாலே வேர்வை வரும். கொஞ்சம் நடந்து போகிறோம், தலையெல்லாம் வேர்வை கொட்டும். படிக்கட்டுகள் ஏறுறோம் இறங்குறோம், வேர்வை கொட்டும். ஏசி இல்லாமல் உட்காந்துருக்கோம், வேர்வை கொட்டும். ஏதோ வேலையை உடம்பை வருத்தி செய்யணும், வேர்வை கொட்டும். ஆனால் கிட்னி ஃபெயிலியர் வரும்போது நீங்கள் வேர்வை வந்ததையே மறந்து போயிருப்பீங்க. ஒரு துளி கூட உங்களுக்கு வேர்வை வராது. நாங்கள் நேச்சுரல் டயாலிசிஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது வாழை இலை குளியல்னு சொல்லுவோம். இந்த வாழை இலை குளியல்னா என்ன பண்ணுவோம், காலையில் ஒரு 6 மணிக்கு, இப்போ கோடை காலங்கிறதுனால 6 மணிக்கு வாழை இலையை உடம்பெல்லாம் கட்டி கொண்டு போய் வெயிலில் படுக்க வச்சிருவோம். வாழை இலையை உடம்பில் கட்டி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் படுக்க வைத்து
பக்கத்திலேயே ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் உட்காந்து தேவையான நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கொடுப்போம். 3/4 மணி நேரம் முடிந்த பிறகு அந்த வாழை இலையை பிரிச்சோம்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் 1/2 லிட்டர் அளவுக்கு உடம்புல இருந்து இது வேர்வை வெளியில போயிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இதுக்கு பேரு நேச்சுரல் டயாலிசிஸ்ன்னு பேர். இன்னைக்கு எல்லாருக்கும் டயாலிசிஸ் பண்ண முடியறது இல்லை. அப்ப அந்த நேச்சுரல் டயாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா வேர்வையை வரவழைப்பது தான். உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புச்சத்துக்கள் உடலிலிருந்து வெளியேறுகின்ற இயற்கையாக உடல் வெளியேற்றுகின்ற நிகழ்வுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஏசிலேயே வேலை செய்யக்கூடிய ஆளாக நீங்க இருந்தா கூட சானா பாத்ன்னு சொல்லக்கூடிய அந்த மரக்கட்டை போல இருக்கக்கூடிய மரத்தால் செய்யப்பட்ட அந்த வேர்வையை உருவாக்கக்கூடிய அறையில போய் உட்கார்ந்து ஸ்வெட் தெரப்பி செய்ய முடியுமான்னு பார்க்கணும். இது 2வது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான முயற்சி. 3வது முயற்சி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான், இருந்தாலும் பெரும்பாலும் நாம் உபயோகப்படுத்தாத ஒன்று. என்ன அது? சிறுநீர் பெருக்கியாக இருக்கக்கூடிய சுரைக்காயை உணவில் சேர்க்க வேண்டும். சுரைக்காய்க்கு உப்பு பத்தலை அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்புல உப்பு நோய் ஏற்படும் போது சுரைக்காயை உணவாக சாப்பிடும் போது உடம்பில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கள் வெளியே போய்விடும். எப்படி சர்க்கரை கொல்லின்னு சொல்லக்கூடிய சிறுகுறிஞ்சானை நம்ம சாப்பிடும்போது உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை குறைந்து போகிறதோ, அதே போல சுரைக்காய் சாறை காலை வெறும் வயிற்றில் நாம் சாப்பிடும்போது அல்லது சுரைக்காயை வேக வைத்த உணவை நாம் சாப்பிடும்போது உடம்பில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கள் குறையறதோட சிறுநீரக செயல்பாடு சீராகுவதை நம்ம பார்க்க முடியும். 4வது மூக்கரட்டை. மூக்கரட்டையுடைய பயன்களை பற்றி நிறைய நீங்க பார்க்கலாம். மூக்கரட்டையுடைய வேரை எடுத்து சுத்தம் செய்து இடித்து எடுக்கக்கூடிய சாறு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பவுடரை போட்டு கஷாயம் வச்சு சாப்பிட்றாங்க. இந்த பவுடரை போட்டு கஷாயம் வச்சு நீங்க சாப்பிட்டீங்கனாலே அது உங்களுக்கு பொட்டாசியம் அதிகமான உணவாக மாறி சரியா சிறுநீரை வேலை செய்ய வைக்காது. ஆனால் மூக்கரட்டையோட வேர் பார்த்தீங்கன்னா நல்ல இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும், பெரிய வேரா இருக்கும். நீங்க பள்ளம் தோண்டிங்கன்னா உள்ள போயிட்டே இருக்கும். ஆணி வேரை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாவரம் மூக்கரட்டை. ஒரே ஒரு வேர் இருக்கும், சுத்தி அப்படியே படர்ந்து இருக்கும். சும்மா பிடுங்கினா வராது, தோண்டி எடுக்கணும். அந்த வேரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அது மேல இருக்கக்கூடிய தோலெல்லாம் எடுத்துட்டு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியது, அதனாலதான் அதுக்கு பேரு வெள்ளை சாரணைன்னு பேரு. அதை நல்லா அரைச்சி எடுத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எடை இருக்கக்கூடிய ஒரு வேரை நல்லா தண்ணி போட்டு அடிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40-30 மில்லி தண்ணீர் அந்த சாறு கிடைக்கும். இதை காலை வெறும் வயிற்றில் சாப்பிடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மூக்கரட்டையுடைய பொடியை வைத்து செய்யக்கூடிய கஷாயத்தை விட மூக்கரட்டையை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்யும். அதை நீங்க செய்ய முடியுமான்னு பார்க்கணும். 5வது ரொம்ப இம்பார்ட்டன்டானது, இதெல்லாம் செய்ய முடியலன்னா சிறுநீரக செயலிழப்பை தடுக்க, சிறுநீரகத்தை நல்வழிப்படுத்த, சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த நான் சொன்ன 5 அறிகுறிகள், கால் வீக்கத்தில் ஆரம்பித்து வாய் துர்நாற்றத்தில் ஆரம்பித்து சிறுநீர் துர்நாற்றத்தில் ஆரம்பித்து உடல் வீக்கத்தில் ஆரம்பித்து கடுமையான சோர்வு வரை ஏற்படுத்தக்கூடிய சிறுநீர் செயலிழப்புக்கு முன்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு சூழலை மாற்ற சிறந்த மருந்து விருக்க மாத்திரைகள். இந்த விருக்க மாத்திரைகளை காலை 1 இரவு 1 உணவுக்கு பின்பு நம்ம சாப்பிடும்போது சிறுநீரக செயல்பாடுகள் சீராக ஆரம்பிக்கும். சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள், அதீத இரத்த அழுத்த நோயாளிகள், உடல்ல விபத்துகள் ஏற்பட்டு காயங்கள் ஏற்பட்டு ஆறாத புண்களோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நீங்க யாராக இருந்தாலுமே நீங்க அனைவருமே இந்த விருக்க மாத்திரையை காலை 1 இரவு 1 உணவுக்கு பின்பு சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதோடு சிறுநீரக செயல்பாடுகள் படிப்படியாக சீராகிறத பார்க்க முடியும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்க. இன்னைக்கு ஒரு சிறுநீரக செயலிழப்பு நமக்கு ஒரு ஆரம்ப நிலை அறிகுறிகளை காட்டுது அப்படின்னா உடனடியாக இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, உடல் கழிவு நீக்கம், மனக்கழிவு நீக்கம், ஆத்ம சுத்தின்னு சொல்லக்கூடிய கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களை தடுப்பதற்கான முயற்சிகள், இது கூட அபியாசம்னு சொல்லக்கூடிய தினச்சரியை, ரித்துச்சரியை சார்ந்த விஷயங்களை வாழ்வியல் கோட்பாடுகளாக நாம் பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்லங்க, நம்முடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் மட்டுமல்ல, பெரிய நோயாக ஏற்படுகின்ற கிட்னி ஃபெயிலியரை கூட தடுத்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நம்மால் வாழ முடியும். நான் சொன்ன 5 அறிகுறிகள்ல 3 அறிகுறி உங்களுக்கு இருக்கா? இந்த வீடியோவோட கமெண்ட்ல உங்களோட அறிகுறிகள் என்ன இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்லை ஏற்கனவே நீங்க கிட்னி ஃபெயிலியர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான உணவு பட்டியல், உடற்பயிற்சி, யோகா இந்த சேவைகளை இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன். தவறாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.